வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது, அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ரிஷிகளால் எழுதப்பட்ட சூரியோதயத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட பஞ்சாங்கம்தான் நமது சென்னையிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், அதன் பிரகாரம்தான் அந்த சூரியோதயத்தை பொறுத்துத்தான் அன்றைய நாள், திதி, நட்சத்திரம், ராகுகாலம், யமகண்டம், குளிகை, ஓரைகள் மற்றும் அனைத்து விஷயங்களுமே நேரங்களானது மாறும். அதன் பிரகாரம்தான் நமது சென்னையிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அன்றைய தினத்திலே அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் தான் பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய பஞ்சாங்க பதிவானது குரோதி வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் நாள் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கம். முதலாவதாக இன்றைய விசேஷங்களை சொல்லிவிட்டு பிறகு பஞ்சாங்கத்தை சொல்ல இருக்கின்றோம். இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் உள்ள அனைத்து தரப்பு என்னுடைய அன்பு இதயங்கள் அனைவருக்கும் குரோதி தமிழ் வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் நாள் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். க்ஷேமச்ச சோமாயுஷ்யமாரோஹ கிமாவேதாச்சவாமனம் ஈசேஹ தான்யம் தனம் வசம் பகுமுத்திர லாபம் ததம் வத்சரம் தீர்க்கமாயுः சதமானம் பவதி சகாய புருஷ சேவேந்திரிய ஆயுஷேவேந்திரிய பிரதிஷ்டாதி. இனிய ஆசீர்வாதங்கள். எல்லாரும் இந்த குரோதி வருஷத்தில் சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் கடைசி நாள் வரைக்கும் எல்லாரும் பிரமாதமாக இருந்துட்டு சௌக்கியமாக இருந்துட்டு குழந்தைகளுக்கெல்லாம் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் எல்லாருக்கும் படிப்பானது பிரம்மாண்டமாக இருந்துட்டு வேலையானது, படித்த குழந்தைகளுக்கு வேலையானது கிடைத்து அப்படியே உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு உத்தியோக அபிவிருத்தியானது, மேல் பதவிக்கு உத்தியோகமானது கிடைத்து விரைவிலேயே விவாகம், உங்களது குழந்தைகளுக்கு விவாகமானது நடைபெற்று விவாகம் ஆகியுள்ள தம்பதிகளுக்கு இந்த குரோதி வருஷத்திலே சத்சந்தான பாக்கியம், புத்திர பாக்கியமானது கிடைத்து வியாபாரமானது அனைவருக்கும் செழிப்பாக இருந்து கொண்டு அதிக லாபத்தை பெற்று அனைவரும் மிகவும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் செய்கின்றேன். பகவானிடம், இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். குரோதி தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் 1ஆம் நாள். ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் 14/4/2024. சூரியோதயமானது காலை 6:07 அயனம் உத்தராயணி. ருது வசந்த ருதௌ. மாசமானது சைத்திர மாசே
சித்திரை மாதம் மேஷ மாசே பட்சமானது சுக்லபக்ஷே வளர்பிறை ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி 26 நாழிகை 47 வினாடி, அதாவது மாலை 4:50 வரை. அதன் பிறகு சப்தம் யாம் சப்தமி திதி. இன்றைய சிராத்த திதியானது சூன்ய திதி. இந்த சூன்ய திதினா என்ன அப்படின்னா, புரோதி வருஷத்தில் சித்திரை மாதம் 1ஆம் நாள் இருக்கக்கூடிய சுக்லபட்ச வளர்பிறை ஷஷ்டி திதியானது இதே புரோதி வருஷம் சித்திரை மாதம் 30ஆம் நாள் அன்றைய தினத்தில் இருக்கிறது. ஒரு மாதத்தில் 2 திதிகள் வந்தால் 2வது திதியில்தான் சிரார்த்தம் திதி தவசம் இவைகளை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவேதான் இன்றைய தினம் சூன்ய திதி என்று இருக்கிறது. ஆகவே இன்றைய தினத்தில் இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் மனித பிறவிகளாக ஜனனமெடுத்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மரணித்து இருந்தால், இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு மொத்தத்தில் பித்ரு கர்மாக்கள், முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கர்மாக்களை இன்றைய தினத்தில் கண்டிப்பாக செய்யக்கூடாது. இதைவிட சரி, ஆனால் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு அவளுக்கு மட்டும், ஏன்னா அவளுக்கு தான் சித்திரை மாதம் அமாவாசை வந்தோன்னா மறுநாள்லேருந்து வைகாசி மாதம் பிறந்துடுறத. அதனால சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது புரோதி வருஷம் சைத்திர மாதம் சித்திரை மாதம் மேஷ மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி. இந்த சாந்திரமானக்காரர்கள் மட்டும்தான் உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்ல உடன் பிறந்தவர்களோ மேஷ மாதம் சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை ஷஷ்டி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த நாளன்று அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய திதியில் தான் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. அதுபோல திதியிலே தாங்கள் பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களை செய்தீர்களேயானால் உங்களது பித்திருக்களுடைய முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களை நாம் செய்தோமேயானால் கண்டிப்பாக 100 மடங்குக்கு மேல் பித்ருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோருடைய பித்ருதோஷமானதும் நமது குடும்பத்திற்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிக்கும் கண்டிப்பாக வந்து சேரும். இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இன்றைய வாசனம் பானவாசனை. இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம். 59 நாழிகை 83 வினாடி. ஞாயிற்றுக்கிழமை என்று காலை 6:04 வரை. அதன் பிறகு புனர்வசு நட்சத்திரம், பொங்கப்பூச நட்சத்திரம். அதாவது இந்த சித்திரை மாதத்தில் 1ஆம் தேதியே ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் வருவதனால் இதே சித்திரை மாதம் 28ஆம் நாள் அன்று திருவாதிரை நட்சத்திரம் வருகிறது. ஆகவே சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் தங்களது பிறந்த நாளை கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. சித்திரை மாதம் 28ஆம் நாள் வரக்கூடிய
அந்த ஆருத்ரா நட்சத்திரம் திருவாய் நட்சத்திர தினத்தன்று தான் தங்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒரு மாதத்தில் 2 நட்சத்திரங்கள் வந்ததேயானால் இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் நமது ஜென்ம நட்சத்திரம். இதுதான் உண்மை. இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் வசந்த நவராத்திரி 6ஆம் நாள். அனைவருக்கும் லலிதா பரமேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானது கண்டிப்பாக கிடைக்கும். தமிழ் வருட பிறப்பு பண்டிகை சூன்யர்கம் சுக்லபக்ஷ வளர்பிறை ஷஷ்டி விரதம். இந்த சஷ்டியில் நீங்கள் விரதம் இருந்தாலும் இருக்கலாம், எல்லாமலும் போகலாம். காரணம் என்னன்னா, ஷஷ்டி திதியானது 2 திதி வரதுனால முதல்ல இருக்கிற திதியில் விரதம் இருக்கிறதுங்கிறது 2ஆம் பட்சம்தான். 2ஆவதாக வரக்கூடிய ஷஷ்டி திதியில் தான் விரதம் இருக்கணும். அதுதான் பரிபூர்ண பலன் கிடைக்கும். அதனால இதில் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நான் இருக்க போகிறேன் அப்படின்னா இருந்துக்குங்க, அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2ஆவதாக வரக்கூடிய சுக்லபக்ஷ சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கணும். நிம்ப குசும பக்ஷணம். இன்றைய ராகுகாலமானது மாலை 4:37 முதல் 6:07 வரை. யமகண்டமானது பிற்பகல் 12:07 முதல் 1:37 வரை. குளிகை காலமானது பிற்பகல் 3:07 முதல் 4:37 வரை. நல்ல நேரமானது இன்று காலை 7:07 முதல் 10:07 வரை. சுக்கிரன், புதன், சந்திரன் ஓரைகள். காலை 11:07 முதல் பிற்பகல் 12:07 வரை குரு ஓரை. சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம். சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு அதிகாலை 5:26 முதல் காலை 11:36 வரை சந்திராஷ்டமம். அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு காலை 11:36 முதல் மாலை 5:46 வரை சந்திராஷ்டமம். அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு மாலை 5:46 முதல் இரவு 11:55 வரை சந்திராஷ்டமம். அனுராதா நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு இரவு 11:55 முதல் திங்கட்கிழமை அன்று காலை 6:04 வரை சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமங்கிறது எப்படின்னாக்க, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலேருந்து அன்றைக்கி இருக்கக்கூடிய நட்சத்திரம் கணக்கு பண்ணிக்கணும். உங்கள்த முதல்ல ஒன்றா எடுத்துக்கணும். அன்றைக்கி இருக்கக்கூடிய நட்சத்திரம் 17ஆவது நட்சத்திரமாக இருந்தால் அன்றைக்கு தான். ஆனால் எல்லோரும் சொல்கிறா சந்திரன் அதில் இருக்காரு, அதனால் 2.25 நாள் இருக்குது. கிடையவே கிடையாது. 17ஆவது நட்சத்திரம் தான் சந்திராஷ்டமம். அந்த நட்சத்திரம் தான் சந்திராஷ்டமம் நமக்கு. அதில் தான் நம்ம செய்யக்கூடாது. அதை தான் சொல்லியிருக்கேன் தவிர, சந்திரன் அதிலேயே இருப்பாருனாக்கா ஒரு அடுத்த நட்சத்திரத்துக்கு வர அது எப்படி நம்மளுக்கு பாதிப்பு வரும்? அதை தான் நம்ம சேனலில் பதிவிடப்பட்டு வருகின்றோம். லோகா சமஸ்தா ஸ்பினோ பவந்து சுபம் அஸ்து.